ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய கிச்சனில் இறால் உப்பு கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இறால் வந்து 1 கிலோ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும். ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயம். இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். இப்போ வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்போ கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். முழுசாக தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி முழுசாக தான் சேர்க்கணும். அதனால தான் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் 2 கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதங்கணும். இறால் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. காரமும் அதே மாதிரி எதுவும் தனி மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம சேர்த்துருக்க காஞ்ச மிளகாயோட காரம் மட்டும்தான். இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த எண்ணெயில் இறால் விட்டுற தண்ணியிலேருந்து தான் இது வந்து வேகணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கவே இல்லை. இங்கே இறால்லேருந்து இவ்வளோ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் இப்போ ரெடி ஆகிடும். இது இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இறால் உப்பு கறி வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சைடிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீனாட்சி விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.